டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன? இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா? இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. Kill them with your success, bury them with your smile. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனா என்ன? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் கட்டுவோம். ஸோ அந்த காம்பவுண்டுக்கு ஒரு கேட்டையும் நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கதவையும் நம்ம வைப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ரெண்டு ப்ரொடெக்ஷன் நம்ம டெய்லி லைஃப்க்கு நம்மளுக்கு தேவை. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனா என்ன? ஸோ நம்ம இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஸோ நம்ம கூகுள் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், எல்லாத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் நம்ம எப்படி நம்ம ஸ்கேமர்ஸ், ஹேக்கர்ஸ் கிட்ட வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த கூகுளில் நம்ம எப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை செக் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் மேலே ரைட்டில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களான்றதை அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெரிஃபைக்காக என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்கி அண்ட் டிஜிட்டல் கீ அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ இது கார்ப்பரேட் யூசர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அண்டு நெக்ஸ்ட் கூகுள் ப்ராம்ப்ட்னா நம்ம டிவைஸ் இப்போ லாகின் பண்ணுறோன்னா அதுக்கு நீங்கள் தான் இதை லாகின் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது டிவைஸ்லேருந்து லாகின் பண்ண முயற்சிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை நம்ம எஸ் ஆர் நோ அப்படின்ற கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆத்தென்டிகேட்டர் ஆப்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலயமா நம்மளுடைய அதில் ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கோடை என்டர் பண்ணாலும் நம்ம ஈஸியாக லாகின் பண்ணவும் முடியும். பட் அந்த ஆத்தென்டிகேட்டர் கோடு எந்த ஃபோனில் எந்த ஜிமெயிலில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த கோடே வரும். ஓகேங்களா? அடுத்து ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு 2-3 ஃபோன் நம்பர்ஸ் மேலே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். கீழே பேக்கப் கோட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ பேக்கப் கோட்னால் நம்மளுக்கு அதை எந்த டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பேக்கப் கோடு காமிக்கும். அது ஒரு 10 கோடு கிட்ட காமிக்கும். ஸோ அந்த கோட்லாம் நம்ம என்டர் பண்ணுறது மூலயமா ஈஸியாக லாகின் பண்ண முடியும். ஸோ இது கூகுளுக்கு. ஸோ அடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது மூலமாக நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த பின் செட் பண்ணும் போது நீங்கள் டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுற நம்பரையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு மறக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஈஸியாக மறந்து போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பரை செட் பண்ணாதீங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் அவங்க டாப் கார்னரில் இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அக்கௌண்ட் சென்டர் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கா? ஸோ அதுதான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு எந்த ப்ரொஃபைல் நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு திருப்பி கோட் என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ என்ட்ரு பண்ணால் தான் திருப்பி நான் அதை வேறு சேஞ்சஸோ இல்லை வேறு பாஸ்வேர்டோ செக்யூரிட்டி கோடோ நான் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஃபேஸ்புக். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட் சென்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மெட்டாவில் காட்டுற மாதிரி தான் இதுலேயும் காமிக்கும். இதுலேயும் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி செக் பண்ணிக்கோங்க. இதில் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படியே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப். ஸோ இப்படி காட்டும். என்னுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் இதுக்கு தான் கோட் போகும் அப்படின்றத நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் செட் பண்ணலாம், மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெலிகிராமில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு கோடையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு கோடை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு மறந்து போகாத அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் வித் பை ஃப்ரம் SK.